ஹலோ, இன்றைக்கெல்லாம் லஞ்சில் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாமா? இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நான் ஃபுட்டோட டிஸ்பிளே மட்டும் இல்லாமல் அது கூடவே ஹெல்த் பெனிஃபிட்ஸும் சொல்கிறேன். இந்த சேனல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். லஞ்ச் மட்டும் இல்லாமல் பிரேக்ஃபாஸ்ட் வீடியோஸும் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோஸ் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு, டயபெட்டிக்காக இருக்கிறவங்களுக்கு, இல்லை வெயிட் அப்படியே மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்குள்ள லஞ்சில் முட்டை கிரேவி. முட்டையிலேருந்து நமக்கு விட்டமின்ஸ் இருக்குது. விட்டமின் B12 இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது. இது மசில் டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த கிரேவியிலேருந்து நமக்கு மினரல்ஸ் கிடைக்கும். இது கூடவே மிளகு ரசம். இது வந்துட்டு ஜீரண சக்தி அதிகரிக்கும். இது கூடவே கோவக்கீரை பொரியல். கோவக்கீரையில் ஐவி கார்ட் லீவ்ஸ். இதில் வந்துட்டு ஆன்டிஆக்சிடென்ட் ஜாஸ்தி இருக்குது. அப்புறம் ஃபைபர்ஸ் நிறையா இருக்குது, மினரல்ஸ் நிறையா இருக்குது. இது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளட் சுகரை நல்லா ரெகுலேட் பண்ணும். கான்ஸ்டிபேஷன் வராமல் தடுக்கும். இது கூடவே கொஞ்சம் சோறு. இதில் கார்போஹைட்ரேட்ஸ் நமக்கு கிடைக்கும். நம்ம சாப்பாடு வைக்கும்போது கஞ்சி வடிக்கிற மாதிரி எடுத்துட்டோம்னா கொஞ்சம் சுகர் லெவல் வந்துட்டு கம்மியாக இருக்கும். நம்ம குக்கரில் வைக்கும்போது அது ஸ்டார்ச்சோடு சேர்ந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வெயிட்டும் வந்துட்டு கூடும். குக்கர் சாதம் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா வெயிட் வந்துட்டு கூடும். நம்ம கஞ்சி வடித்து சாப்பிடும்போது வெயிட் அவ்வளோக்கு ஏறாது. இது கூடவே ஒரு பழம் வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு நிறைய நார்சத்து இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். இதில் இருக்கிற நார்சத்து வந்துட்டு ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையை வந்துட்டு கம்மி பண்ணும். அளவோடு எடுத்துக்கணும். அளவுக்கு மீறினா சுகர் வந்துட்டு ஜாஸ்தி ஆயிடும். ஏன்னா அது நல்லா ஸ்வீட்டாக இருக்குது இந்த பழம். அதனால் சுகர் ஜாஸ்தி ஆயிரும். டயபெட்டிக்காக இருந்துச்சுன்னா அளவோடு எடுத்துக்கிறது நல்லது. இப்போ இந்த லஞ்சில் முட்டை கிரேவி வச்சுருக்கேன், சோறு வச்சுருக்கேன். இது சாப்பிடும்போது கண்டிப்பாக சுகர் வந்து ரைஸ் ஆகும். அதை பேலன்ஸ் பண்ணுற விதமாக கோவக்கீரை பொரியல். இது வந்துட்டு கண்டிப்பாக சுகரை வந்துட்டு கம்மி பண்ணும். இது சாப்பிட்டாலும் கம்மியாகும். இது கூடவே கொள்ளு துவையல், கொள்ளு பருப்பு துவையல். இது கூடவே கொள்ளு துவையல். கொள்ளில் நிறையா ப்ரோட்டீன் இருக்குது, ஃபைபர் இருக்குது. எல்லா பருப்பு வகையில் விட கொள்ளு பயிரில் தான் நிறைய நார்சத்து இருக்குது. இது வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க இந்த கொள்ளு அடிக்கடி எடுத்துகிட்டு வந்தால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாமல் சளி, இருமல் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி துவையல் வச்சு சாப்பிட்லாம். இல்லை ரசம் வச்சு சாப்பிடும்போது சளி, இருமல் எல்லாம் சீக்கிரம் குணமாகும். இந்த கொள்ளு பருப்பு கூட கான்ஸ்டிபேஷன் வராமல் தடுக்கும், மலச்சிக்கலை தடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.